الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹ்வை பற்றி ஒரு சில விடயங்களை படித்து கொள்வதற்காக இன்றைய தினம் அல்லாஹு தாலா நம்மளை இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறான். பல பேருக்கு அல்லாஹு தாலா கொடுக்காத அந்த வாய்ப்பை இன்றைய தினம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். இப்படியான ஒன்று கூடல்ல ஒரு மார்க்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்காக இதையெல்லாம் நமக்கு நசீபு செய்ததற்காக முதலாவது அல்லாஹுக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது தெரிந்தும் கூட சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் இருக்கிற பல பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வர பல வாய்ப்புகள் இருந்தும் அதனுடைய பெருமதியை விளங்காததால் இறைவனுடைய அந்த இஸ்லாத்தை பற்றியோ அல்லது மார்க்கத்தை பற்றியோ நன்மையை பற்றியோ சரியாக விளங்கி கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அப்போ முதலாவது நாங்கள் அல்லாஹ்வுக்கு உள்ளத்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு புகழணும். இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அன்பு சம்பந்தமாக அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் ரொம்ப கருணை உள்ளவன் என்பது ஒரு தலைப்பாக தெரிவு செஞ்சு பேச சொல்லி இருக்கிறாங்க. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, முதலாவது நாங்கள் புரிய வேண்டிய விஷயம், இந்த உலகம், இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. சரி, முடிவடையக்கூடியது, தற்காலிகமானது. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ முடிவடையக்கூடிய இந்த வாழ்க்கையில் என்ன எல்லாம் நாம் செஞ்சால், என்ன மாதிரி நாம் வாழ்ந்தால் மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், எப்படியெல்லாம் நாங்கள் வாழக்கூடாது, சரி, என்ன மாதிரியெல்லாம் நடந்து கொண்டோம் என்றால் மறுமையிலே நரகம் கிடைக்கும். இது எல்லாமே அல் குர்ஆன் சுன்னா மூலம் என்ன செஞ்சாச்சு, தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் எங்களோட கடமை என்னன்னு சொன்னால், வாழ்க்கை வழிகாட்டல் சரியாக தரப்பட்டிருக்குது, அதை படிக்க வேண்டியது எங்களோட கடமை, அதுபடி வாழ வேண்டியது எங்களோட கடமை. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ற நேரம் குல், நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், சரி, ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அப்ப அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்ப இத சாதாரணமா நாங்க சிந்திச்சு பார்த்தா, நபியே நீங்க அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்படின்னா நாம ஏன் அல்லாஹ்வை நேசிக்கணும்? சரி, அல்லாஹ் எதுக்கு எங்களையே நேசிக்கணும்? தெரிஞ்சிருந்தாதான் தொழுகை தவறாது, தெரிஞ்சிருந்தாதான் நன்மைகளுக்கு ஆசை வரும். அப்ப இது தெரிஞ்சிருந்தாதான் மரணம் பற்றிய சிந்தனை மனசுக்குள் என்றைக்கும் இருக்கும், சொர்க்கம் பற்றிய ஆசை என்றைக்கும் இருக்கும், நரகம் பற்றிய பயம் என்றைக்கும் இருக்கும். இப்ப குறிப்பாக பெண்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அவனுடைய அன்பை பற்றி சொல்லித்தாரது லேசு. ஏனென்றால் ரசூலுல்லாவே
அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி விளக்கம் சொல்ற நேரம் யார உதாரணமா எடுத்துக்கொண்டாங்க தெரியுமா? எப்படி ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்துறதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் எப்படி காட்டுறாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 5999வது செய்தியாக அறிவிக்கிறாங்க. ஒரு யுத்த களம், கைதிகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா கூட்டம் இருக்குது, எல்லாரும் அப்படி அல்லோல கல்லோல பட்டிருக்கிறாங்க. அங்க ஒரு தாய், ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தைய காணமாக்கிட்டார். இங்க எல்லா தாய்மார்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும். சின்ன வயசு பிள்ளைகள் இருந்தா உங்களுக்கு தெரியும், உதாரணமா ஒரு 3-4 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை வச்சுக்கொள்றதே கஷ்டம், அப்படியா இல்லையா? புள்ள கிடைச்ச உடனே எல்லாருக்கும் என்ன நினைக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த 2 மாசம் 3 மாசம் புள்ள எப்படா இது பெருசாகும், எப்படா இது நடக்கும், அப்படிதான் நினைக்குமே. சரி, இது தூக்கிட்டே இருக்கணுமே. தவள ஆரம்பிக்கிற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு புள்ள தவளாதாண்டு ஆசையா இருக்கும். தவள ஆரம்பிக்கிற நேரம் இது பயந்து பயந்து எப்படா நடக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கும். நடக்க பழகின போறோம், இது பேசாம சின்னதா இருந்தாலே நல்லவே. இப்ப அங்கே இங்கே நடந்து அதை இழுக்குது, அங்க ஏறுது, அங்க பாயுது அப்படின்ட்டு இப்ப அப்படி ஒரு பயமும் டென்ஷனும் இருக்கும். சின்ன இங்க கீக்கிறோம், இப்ப இங்க ஈக்கிறீங்க, உங்களோட புள்ள திடீர்னு இப்ப காணும், எப்படி பதறும், கீழே பெய்த்துட்டோ அங்க பெய்த்துட்டோ புழுந்துருமோ, எப்படி ஒரு டென்ஷன். சிந்திச்சு பாருங்க பாப்பா, ஒரு கை குழந்தை, அதுவும் பால் குடி வயசுல இருக்கிற, தாய்ப்பால் குடிக்கிற வயதில் உள்ள ஒரு குழந்தை திடீரென்று ஒரு சனத்துக்கு மத்தியில காணாம போய்த்திருந்தா. அப்படி யாருக்காவது அனுபவங்கள் இருந்திருந்தா, ஒரு கூட்ட நெரிசல்ல ஒரு பயானுக்கு இஜ்திமாக்கு போறீங்க, பெரிய கூட்டம் இருக்குதுன்னு வைங்க, பெருநாள் தொழுகைக்கு போறீங்க, சரி, ரமலான்ல கியாமுல் லைல் ஒரு பெரிய பள்ளி வாசல்ல தொழுறீங்கன்னு வைங்க, அல்லது உம்ராக்களுக்கு ஹஜ்ஜுக்கு போனாக்களுக்கு தெரியும் அந்த நெரிசல்களை. திடீரென்று இன்னைக்கு உம்ராக்கு போறதுக்கே எவ்வளவு ஏற்பாடுகள். புள்ளைய நீங்க மஸ்ஜிதுல் ஹரம் உள்ளுக்கு போகும்போது முன்னாடியே என்ன வச்சிருக்கிறாங்க, இன்குவரி சென்டர் வச்சிருக்கிறாங்க. புள்ளை ஏதாவது டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர், புள்ளைகள் காணாம போனா எங்க கிடைச்சாலும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்ப காணாம போன அந்த பிள்ளையுடைய உரியவர்கள் பெற்றோர்கள் பொறுப்பதாக அந்த இடத்துல வந்து புள்ளையோட டீட்டெயில கொடுத்தா புள்ளை இங்கதான் கடைசியில வரும். அப்படி ஏற்பாடுகள். இப்ப என்ன நாங்க புரியணும் என்றால், அந்த தாயுடைய மனசு ஒரு குழந்தைய தொலைக்கிற நேரம் எப்படி இருக்கும். உலகத்துல அன்பு, பாசம், கருணை அப்படின்னு சொல்ற நேரம் உலகத்துல நாங்க யார உதாரணம் காட்டுறோம்? அதுக்கு சொல்லுங்க பாப்போம். வேர்ல்ட்ல பாசம், அன்பு என்பதற்கு யாரு உதாரணம்? தாய். சரி, தாயின் அன்புதான் உலகத்திலேயே மனிதர்களுக்கு சரி, எதுக்கும் சரி, மிருகங்களாயிருந்தாலும் சரி, அந்த மிருகத்தினுடைய தாய் காட்டக்கூடிய அன்பு. வாப்பா எவ்வளவும் கஷ்டப்பட்டிருப்பார், வாழ்க்கையவே குடும்பத்துக்காக கழிச்சிருப்பார், பல தியாகங்கள் செய்திருப்பார். என்னத்தான் அவர் செஞ்சாலும் அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, தாய் 2 பேரையும் பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு, பெற்றோர்களை பற்றி நாங்க என்ன செய்தோம், மனிதனுக்கு நல்ல உபதேசம் செய்தோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹன். அந்த தாய் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், ரொம்ப பலவீனப்பட்டு தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் அப்படின்னு அல்லாஹ் தாயை சிறப்பிச்சு சொல்றான். அப்ப வேர்ல்ட்ல இப்போ இந்த உலகத்துல அன்புக்கு எல்லா இடத்துலயும் ஆதாரம் என்ன எடுப்பாங்க? தாய். தாய்க்கு நிகரா யாரும் இல்ல. உம்மாவுடைய பாசம் தான், தாயுடைய பாசம் தான் உலகத்திலே மிகச்சிறந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி எடுக்கிறாங்கடா, இந்த தாய் பிள்ளைய காணமாக்கிட்டா, பதறி தேடுறா, டென்ஷன்ல ரொம்ப வேதனையோடு தேடுறா. தேடி 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 ஏதோ புள்ள திரும்ப அவளுடைய கையில கிடைக்குது. சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, அந்த
தாய் குழந்தைய இப்படி எடுத்த உடனே கண்ட உடனே இப்ப நீங்க என்னத்தான் உங்களோட பிள்ளை, இறக்கமான பிள்ளைகள் தான் எல்லாரும் கொலைப்படி பண்ணுவாங்க, கோபம் வரும், அடிப்போம், ஏசுவோம், அடிச்சிட்டு அழுவும், புள்ள நல்லா ஏசுவோம். நைட்டுக்கு தூங்க போக்கல எப்படி இருக்கும், முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அடிச்ச நாங்களே திரும்ப மூந்து தலையை தடாவி செய்யற வேலைகளுக்கு கோபம் தான் வருது, என்ன செய்ய. ஆனாலும் அப்படின்னு பிள்ளையோட கொஞ்சம் இறக்கமா தான் இருப்போம். சரி, திடீரென்று புள்ள சுகஈனம் ஆயிட்டுன்னு வைங்களேன், பிள்ளைக்கு இருக்கிற இறக்கம் கூடுமா குறையுமா? எங்களோட பிள்ளைக்கு காய்ச்சல், திடீரென்று எங்களோட புள்ள புழுந்து தலையால ரத்தம் ஓடுது, கை வெட்டிப்பட்டு ரத்தம் ஓடுது, புள்ள அழுவும் போது புள்ள வலியில தான் அழுவும், தாய் வேதனையில் அழுவா. சரி, நாங்க புரிய வேண்டியது என்னென்றால் அவ்வளோ அன்பு தாயுடைய அன்பு என்பது. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த தாயை காட்டி கேட்கிறாங்க. இப்ப உம்மா கண்ட உடனே புள்ளைய தூக்கி எடுத்து அரவணைச்சி முத்த மலை பொழிகிறா, அரவணைச்சி கொஞ்சி பால் ஊற்றுறா. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, தோழர்களே, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை, இந்த புள்ளைய நெருப்புல தூக்கி போடுவாவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த என்ன சொல்ல வராங்க என்றதை விளங்காதவர்களுக்கு சம்பந்தமே இல்லாம வைக்கும். என்னடா இது, புள்ளைய காரணமாக்கிட்டு இப்பதான் அந்த உம்மா தூக்கி இதாக்கிட்டு கொஞ்சி கொண்டிருக்கிறா, பால் கொடுத்துட்டு இருக்கிறா, ரசூலுல்லாஹ் என்னத்துக்கு இந்த உம்மா நெருப்புல போடுவாவான்னு கேட்கணும்? சஹாபாக்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, லா வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையா போட மாட்டான். ஏன்னா அவங்க நேர்ல காண்றாங்களே, அந்த எவ்வளவுதான் வாப்பா உரம். சரி, புள்ள தப்பு செஞ்சதோட வீட்டுக்கும் எடுக்கிறல்லன்னு சொல்லிடுவாரு, சாப்பாடு கொடுக்கறல்லன்டுவாரு, வாரல்லன்டுவாரு. தாய்க்கு மனசு தாங்காது, விளங்குதா? வாப்பாக்கு தெரியாம சரி புள்ளைய வீட்டுக்குள்ள எப்படி எடுக்கிறது? வாப்பா வீட்டுக்கே வரவானம் என்று ஏசி விரட்டி இருக்கிற புள்ளையோட ஏதோ ஒரு முறையில தொடர்பை ஏற்படுத்தி புள்ள திண்டிச்சா குடிச்சிச்சா என்ன பண்ணுது அப்படி ஏங்கக்கூடிய உள்ளம் தான் தாயுடைய உள்ளம். இப்ப இந்த தாய் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சம்பவத்துல வரக்கூடிய இந்த தாய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைக்கு உங்களோட இரக்கம் இருக்கும், அதை விட நீங்க பிள்ளையோட இரக்கம், அப்படிதானே? அதுதானே உண்மை. இந்த இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு உங்களோட பிள்ளையோட இருக்கிற அந்த அளவை சொல்லி காட்டேலுமா? நம்பர்ல எழுதி காட்டுங்கண்டா எழுதி காட்டேலுமா? காசு விலை மதிப்பு சொல்லலுமா? ஏலாது. இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று பிள்ளைக்கு காணமில்லாம் வைத்துட்டு கண்ணுக்கு முன்னால இல்ல, புள்ள எங்கன்னு தெரியா, இன்னொரு 1 மணி நேரத்துக்கு பிறகு புள்ள திரும்ப வந்துட்டுண்டா, கையில கிடைச்சிட்டுண்டா. இப்ப இருந்ததுக்கும் அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு திரும்ப புள்ள கையில கிடைச்ச பிறகு மிதிக்கிற அந்த பாசம் அன்புட அளவு எவ்வளவு மடங்கு கூடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா இருக்குமா? இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் ஆகிக்குமா? யோசிச்சு பாருங்க. உங்களோட புள்ள கடைசி ஏதோ ஒரு நோயால அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட ஐசியூ வரைக்கும் பெய்த்து திரும்ப உயிர் பிழைத்து விட்டு வந்தால் இருந்ததை விட பிள்ளையோட எவ்வளவு பாசம் காட்டுவோம், எவ்வளவு இரக்கம் காட்டுவோம், எவ்வளவு செல்லம் கொடுப்போம். சரி, சில நேரம் கண்டிப்பா நடந்தவர்கள் கூட பிள்ளைய தொலைச்சிட்டு திரும்ப கிடைச்சா, நோயொண்டுக்கு பெய்த்துட்டு புள்ள திரும்ப மீண்டு வந்தா இருக்கிறத விட 2-3 மடங்கு பாசத்தை கொட்டுவோம். சரியா? இந்த சம்பவத்துல வர்ற தாயுடைய இந்த அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புள்ள காணம், திரும்ப எவ்வளவு நேரத்துக்கு பிறகு கிடைக்குது, அன்பு மழை பொழியிறா, சரி, அரவணைக்கிறா, பால் ஊற்றா. இந்த தாய்க்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கு. இப்ப அந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் அந்த தாயை காட்டி என்ன கேட்கிறாங்க? இந்த உம்மா நெருப்புல போடுவாவா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. உலகத்துல நீங்க யார அன்புக்கு உதாரணமா எடுத்திருக்கிறீங்களோ தாய், அந்த தாயை விட, அதுவும் அந்த சம்பவத்துல வர தாய் எப்படிப்பட்ட தாய்? அப்ப அந்த உச்சத்துல இருக்கிற அன்பை கொட்டி கொண்டிருக்கிறார். சரி,
இந்த தாயை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது, தன்னுடைய அடியார்கள் மீது பன்மடங்கு, எவ்வளவு அளவு சொல்லல, பன்மடங்கு அன்பு உள்ளவன், கருணை உள்ளவன் என்றாங்க. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, தாயின் அன்பை விட அல்லாஹ்வுடைய அன்பு எத்தனை மடங்கு, எத்தனை மடங்கு கூட? தாயின் அன்பை விட அல்லாஹ்வுடைய அன்பு எத்தனை மடங்கு கூட? 70 மடங்கு அதிகம் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுகிறோம், ஒவ்வொரு தடவையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். சரியா? இந்த ஃபாத்திஹாவில் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் என்ன ஓதுறோம்? 17 வக்து தொழுகிறோம் என்றால் 17 தடவை ஃபாத்திஹா ஓதி இருக்கணும், அப்பதான் நாங்கள் தொழுதிக்கிறோம். 17 தடவை ஓதுற ஒரு சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள், அந்த 7 வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்ற அந்த 7 வசனம் எவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சரி, அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு நாங்கள் புகழ்றோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் 17 தடவை ஒரு நாளைக்கு சொல்றோம். அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்ற அர்த்தம் என்ன? அளவே இல்லாத அன்பாளன், அளவே இல்லாத அன்பாளன். அர் ரஹ்மான் இதுதான் அர்த்தம், அளவு இல்லை. அதுவும் இமாம்கள் விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் இப்பொழுது உங்களை நேசிக்கிறான் என்பதுதான் அர் ரஹ்மானுக்கு அர்த்தம். நிகழ்காலத்துல, பிரசன்ட், விளங்குதா? அந்த அன்பு இப்ப உங்களோட மேல அல்லாட அன்பு இருக்குது, அதை நாங்க உணர்ந்து கொள்ளவில்லை. நான் பின்னாடி சொல்றேன். நிறைய பேர் என்ன செய்ய, அல்லாட அன்புலையும் அல்லாஹ் தந்த வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தந்த அருட்கொடைகளையும் திருப்தி காண்றாங்க. இல்ல, சரி இன்ஷா அல்லாஹ் என்றைக்காவது அல்லாஹ் எங்களுக்கு எங்களையும் பாப்பான் தானே, அல்லாஹ் என்றைக்காவது எங்களுக்கும் அருள் வாசலை திறந்து விடுவான் தானே, அப்படிதான் நிறைய பேர் பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். சரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு தருவான், ஒரு நாளைக்கு எங்களுக்கு தருவான் அப்படின்னு இப்ப தரலன்னு அர்த்தமா? சரி, நான் அதை பின்னாடி விளக்கப்படுத்துறேன். இப்ப என்ன புரியுங்கன்னா, அர் ரஹ்மான் என்றால் அளவே இல்லாத அன்புக்குரியவன், அதுதான் அர்த்தம். சரியா? அர் ரஹீம் என்றா என்ன அர்த்தம்? நிகரே இல்லை, அளவும் இல்லை, ஈக்குவல், அதுக்கு இணையும் இல்லை. இப்ப ஒரு சாமனத்துக்கு விலையும் இல்லை, அதே மாதிரி இப்படி சொல்லுவோமே, இந்த ஊர்ல பண்டார கோஸ்வத்துல ஹாஜியார்மார் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களாம், அவங்க குடுக்கிறதுக்கு அளவே இல்லையாம். அந்த மாதிரி கொடை வள்ளல்களாம் கொடுத்துட்டே இருப்பாங்களாம், கஷ்டப்படுறவர்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பாங்களாம். இப்படி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க ஊர்ல. அப்ப அளவு இல்லைதான், ஆனா அவருக்கு இவர் என்னது, நிகர். அப்படி கொடுக்கிற ஹாஜியார் ஒருத்தர் இங்க இருக்கிறாரு, உங்களோட ஊர்ல இல்லைண்டுங்க, பக்கத்து ஊர்ல சார் ஈப்பாரு, விளங்கிச்சா? சிலாபத்துல சார் ஈப்பாரு, கொழும்புல சார் ஈப்பாரு, சவுதியில சார் ஈப்பாங்க. உலகத்துல குடுக்கிறவங்களுக்கு நிகரா இன்னும் கொடுப்பாங்க, விளங்குதா? அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல ரப்புல் ஆலமீன் அளவும் இல்லையாம், அவன் அளவுக்கு அன்பு காட்டுற அளவுக்கு யாரும் இல்லை, அதுதான் நிகரும் இல்லை. சரி, அப்ப இந்த ஹதீஸ் என்பது நிறைய பேர் தாயை விட அல்லாஹ் 70 மடங்கு அன்புள்ளவன் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை நான் பார்க்கல. சரி, ஏன்னா நாங்க லிமிட் வைக்கிறோமே, அப்ப அல்லாஹ்க்கு 70, அந்த தாயிடத்துல இருந்து 70. சரி, எங்க அந்த ஹதீஸ் வருது அப்படி என்று சொன்னால், உலகத்தில் உள்ள நெருப்பு இருக்குதா இல்லையா, இந்த நெருப்பு நரகத்திட நெருப்பு இருக்குதா இல்லையா, உலகத்தின் நெருப்பை விட நரகத்தின் நெருப்பு எப்படிப்பட்டது, 70 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல். சரி, அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க புரிய வேண்டியது, அல்லாஹ்வுடைய அன்பு என்பது தனித்துவமானது. உலகத்துல தாய் காட்டுற அன்பு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். உங்களோட பிள்ளைக்கு நீங்க வச்ச அன்பு என்ன. ஒரு குழந்தை, நான் அடிக்கடி என்னுடைய உரைகள்ல எல்லாமே மாணவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் செய்யற நேரம், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு போனா கூட
பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம், முதலாவது உங்களோட தாய் மீது அன்பு வைங்க. ஏன்? கருவுல குழந்தை இருக்கிற நேரமே, கருவுல யாரு ஆம்பளை பிள்ளையாண்டு தெரியாது, பொம்பளை பிள்ளையாண்டு தெரியாது, வெள்ளையாண்டு தெரியாது, கண் இருக்குதாண்டு தெரியாது, பேசுமா அல்லது பேச இயலாத ஒரு பிள்ளையா பிறக்குமா ஒன்னும் தெரியாது. ஆனாலும் குழந்தைய நேசிக்கிறோமா இல்லையா? அப்படித்தானே? குழந்தை துடிக்கணும், துடிக்காட்டி தாய் துடிச்சிருவா. கருவுக்குள்ள குழந்தை துடிக்கணும். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு போறோம், 4 மாசத்துக்கு போறோம், குழந்தையுடைய அந்த துடிப்பு இருக்கணும். குழந்தை கொஞ்சம் உதைக்கணும், உதைச்சா ரசிப்பா, அவதான் தாய். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த தாயை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? பன்மடங்கு அளவு சொல்லல, அது சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அன்புள்ளவன். எங்கட பார்வையில நாங்க அல்லாஹ் என்னோட இரக்கம் என்று எதை வச்சு உணர்ந்து கொள்றோம்? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்ப சார் எங்களுக்கு அன்பு காட்டுவான் அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல வசதியை கொடுத்த ஒருத்தருக்கு அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்திக்கிறான், எங்களுக்கு தரலையே, அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. விளங்குதா? சரி, இன்ஷா அல்லாஹ் என்னைக்காவது அல்லாஹ் எங்களையும் பரக்கத்தாக்கி வைப்பான் தானே. அது ரெண்டாவது, பரக்கத் என்ன அர்த்தம் என்றே தெரியாதவங்க அப்படி பேசுவாங்க. உண்மையா அருள் என்பது, பரக்கத் என்பது சல்லியில இல்லை இருக்குது. பெரிய வாகனத்திலையும் மாடி வீட்டிலையும் பெரிய வசதியான லக்ஸரி லைஃப்லையும் இல்லை இருக்குது. யாருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் மனசுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, இந்த மார்க்கத்துல யாருக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்திருக்கிறானோ, அவங்க தான் பரக்கத்து பொருந்தியவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வோட அருளை சுமந்தவர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? யாருக்கு நான் நலவை நாடுகிறேனோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னது? நலவை யாருக்கு நாடப்படுது அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? விளக்கம், மார்க்கத்தின் விளக்கம். அப்ப இப்படியான சபைகள்ல அமர கிடைக்கிறதே அல்லாஹ் எங்களோட இரக்கம் என்றதால தான். அதை நல்லா புரியுங்க. சரி, உதாரணத்துக்கு இந்த மஸ்ஜிதோட தொடர்பான, இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய இங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 100 வீடுகள் உங்களோட ஊர்ல இருக்கும் என்றால், இந்த 100 வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 130, 140, 150 பெண்கள், உதாரணத்துக்கு சொல்ற, அதை விட கூட குடும்பங்கள் எண்ணிக்கையும் சரி எல்லாம் கூட, நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன், ஒரு 150 பெண்கள் இருப்பாங்கண்டா, இந்த சபையில அல்லாஹ் இவ்வளவு பேருக்கு இன்றைக்கு நாடி இருக்கிறான் என்றா நீங்க என்ன விளங்குறீங்க? மற்ற எல்லாரையும் விட இன்றைக்கு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான் நம்புறீங்களா? மற்றவர்களை விட இந்த தினம் இந்த நிமிடம் அல்லாஹ் உங்களோட இரக்கம் வைத்திருக்கிறான்னு நம்புறீங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ப நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை நேசிப்பான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்ன தந்தான்? ஏன் நாங்க அல்லாஹ் இப்ப உம்மா என்னோட இரக்கம் என்றா நான் உம்மாவோட இரக்கம். ஏன் உம்மாவோட நான் இரக்கம்? உம்மா எனக்கு எல்லாம் தர்றா. பாப்பாவோட இரக்கம் இந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்களேன், சின்ன பிள்ளைகிட்ட வாப்பாவோட இருக்கமா ஏன் இறக்கும்? வாப்பா பயணம் கூட்டி போறாரு, வாப்பா பிஸ்கட் வாங்கி தராரு, வாப்பா டாய்ஸ் வாங்கி தராரு, வாப்பா எல்லாம் செய்யறாரு, அதனால வாப்பா. அப்ப ஏதாவது செஞ்சாதானே நாங்க ரிட்டர்ன். அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான் என்பதை நான் நீங்கள் உணராததால்தான். இவ்வளவு செஞ்ச ஒரு தாய்க்கு இன்னைக்கு பார்க்கலாம். நான் அண்மையில் ஒரு இதொன்று பார்த்தேன், சவுதி அரேபியால, நீங்க எல்லாரும் பார்த்துப்பீங்க மீடியால, ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டுச்சு. ஒரு நானாவும் தம்பியும். சரி, என்ன கோர்ட்ல என்ன கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது? எங்கட ஊர்கள் எல்லாம் கோர்ட்ல கேஸ் பதிவு என்னத்துக்கு? உம்மாட சொத்து எனக்கா உனக்கா? சரி, காணி பங்கு யாருக்கு? இதுக்கு தான். சரி, உம்மாவை நீங்க பாக்குறதா நான் பாக்குறதா? எனக்கே எந்த நேரம் பார்க்கல, இதுதானே. இங்க கோர்ட்ல கேஸ் பதிவு செய்யப்பட என்ன, நான் தான் எப்பயுமே பாக்குறேன், இவரும் புள்ளதான், அவர் பாக்குறாரு இல்ல, செலவுக்கு தாராரு இல்லைன்னு அப்படி. இது நீதிபதியவே அள வச்சது, நீதிமன்றத்தில் இருந்து எல்லாரையும் அள வச்சது. 2 சகோதரர்கள், மூத்தவர் நானா, உம்மாவை இவ்வளோ காலம் பார்த்து கொண்டவர். 2வது தம்பி, நானா திருமணம் முடிச்சில்ல,
உம்மாவை பார்க்கறதே அவரோட கடமையாவிட்டு. கல்யாணம் கூட முடிக்கல உம்மாவோட இருந்த பாசத்தால. தம்பி கல்யாணம் முடிச்சு அவருக்கு புள்ள இருக்குது, மனைவி இருக்குது, குடும்பமா வாழ்றாரு. இப்ப தம்பி தான் வழக்கு போட்டிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இது சில நேரம் எங்களுக்கு பேசுறதுக்கு எனக்கு லேசா இருக்கும், கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு லேசா இருக்கும். இப்படி ஒரு சம்பவம் வாழ்க்கையில வேற எங்கேயாவது அல்லாஹ்வால நடந்ததா நான் கேள்விப்படவே இல்லை. தம்பி பேத்து கோர்ட்ல கேஸ் போடுற, 2 பேரும் பேசி பார்த்துக்கிறாங்க, சரி வரல, கோர்ட்டுக்கு பேத்துட்டாங்க. எதுக்கு தெரியுமா? இவ்வளோ நாளா அவரே தான் உம்மாவை பராமரிக்கிறார், உம்மாவை பார்க்கிறார். என்னைய பெத்தெடுத்த தாய, எனக்கு அன்பு காட்டின தாய, என்னைய வளர்த்த தாய நான் வச்சு பார்க்கணும், அவர் தாரார் இல்லை. சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அந்த உம்மாட இரக்கம் அந்த பிள்ளைகளுக்குள்ள பெய்த்திருந்தா. அன்புக்கான போராட்டம் இது. சரி, உம்மாவை விரட்டுறதுக்கு இல்ல, இன்றைக்கு நாங்க வச்சுக்கொள்றதா நீங்க வச்சுக்கொள்றதான்னு உம்மா விரட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்ப அந்த தாய் எவ்வளவு ஒரு அன்பு செலுத்திருந்தா இவ்வளவு உம்மாக்கா வேண்டி சண்டை பிடிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நானா எனக்கு தான் உம்மா வேணும்னு சொல்றார். தம்பி இல்ல, நீங்களே பார்த்து நீங்களே நன்மை எடுத்துட்டு போறீங்களா? அப்ப ஏண்ட உம்மாவை நான் பாக்குறது இல்லையா, எனக்கு உரிமை இருக்குது கோர்ட்ல கேஸ் போடுறார். எல்லாம் ஆய்வு பண்ணி என்ன செய்யலாது, இவரது வாதம் அவரது வாதம் எல்லாம் வச்சு முடிவு கொடுக்க இயலாம். நீதிபதி அவரா யோசிச்சு பிராக்டிகலி கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறார். நானா இவ்வளோ காலம் வச்சு பார்த்துட்டார். சரி, தம்பி தான் இப்ப பார்க்கணும். ஏனண்டா நானாக்கும் நல்ல வயசாகிட்டு, அவர் ஒரு ஆம்பளை, தனியா இருந்து உம்மாவை பார்க்க கஷ்டம். தம்பி கல்யாணம் முடிச்சிருக்கிறார், புள்ள இருக்குது, மனைவி இருக்குது, அவருக்கு பார்க்கக்கூடிய அந்த நிலைமை வீதம் கூட, வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூட. அதனால பிராக்டிக்கலி அவர் என்ன செய்யறாரு, நடைமுறைக்கு பொருந்துற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த நேரம் தன் தாய், இவ்வளோ நாளா நான் பார்த்த என் உம்மாவை, இவ்வளோ நாளா இத்தனை வயசு வரைக்கும் நான் பராமரிச்ச என் தாயை இப்ப நான் கொடுத்துடணுமே என்று அவர் ஏங்கி ஏங்கி அந்த தீர்ப்பை நினைச்சு நினைச்சு கவலையில் அழுகிறார். கடைசியில அந்த தாய் அந்த மூத்த மகண்ட மடியிலேயே மௌத்தாகிறாங்க. சரி, ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்டா, ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ இரக்கம் உம்மா மீது வரணும் என்றால் அந்த உம்மா எவ்வளோ அன்பு காட்டிருக்கணும். அந்த தாயுடைய பிரசவ வேதனை யாருக்கும் தெரியாது. என் தாய் என்னை சுமந்தது எனக்கு தெரியாது, பிரசவிச்சது தெரியாது, பால் ஊட்டினது தெரியாது, எனக்கு செஞ்சது எதுவும் சின்ன வயசுல தெரியாது. என்றைக்கு நான் திருமணம் முடிச்சு என் மனைவி குழந்தைய சுமக்கிற நேரம் தான் நான் கண்டேன் ஒரு பெண் எவ்வளவு வேதனைப்படுறா. அந்த பிரசவத்தை நேர்ல கண்ணில் பார்க்கிற நேரம் தான் ஏண்ட தாயை நினைச்சு நான் அழுதேன். ஒரு இவ்வளோ கஷ்டத்துல ஏண்ட உம்மா என்னைய பெத்தெடுத்தா, அப்ப நான் எவ்வளவு தாயோட அன்பா இருக்கணும். அதெல்லாம் தெரியாத புள்ள கூட தாய் காட்டுற அந்த அன்பால தானே மயங்கி உம்மாவோடே இருக்குது. சரி, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் என்றால், அல்லாஹ் எந்த அளவுக்கு எங்கள் மீது அன்பு காட்டி இருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் மட்டும்தான் அல்லாவுக்கு நாங்க நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அப்ப மட்டும்தான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். உம்மா வந்து புள்ள இங்க வாங்கன்னு சொன்னா புள்ள வந்து நிக்குதென்றால் பயத்தை விட. நேத்து காலையில கொழும்புக்கு போகும்போது கூட என் 3வது மகள் இருக்கிறார், சின்னது 2 வயசு. சரி, இப்ப நாங்க நிறைய உளவியல் நிகழ்ச்சிகள் அது இதெல்லாம் பேசக்குள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா நாங்க சொல்லுவோம் அடிக்காதீங்க பிள்ளைகளுக்கு. எல்லா ப்ரோக்ராம்லயும் நிகழ்ச்சிகள்ல பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்குறது. அடிச்சா புள்ள வந்து அதாவது கரடு முரடா வரும். எந்த நேரமும் ஏசி கத்தி அப்படி இருந்தா புள்ள கரடு முரடா தான் வரும். இப்ப நாங்க நினைப்போம் அடிக்கு பயத்துல புள்ள திருந்தி இருக்குது அப்படின்ட்டு. அடிச்சு அடிச்சு வளர்க்குற எத்தனை உம்மமார் நீங்க தைரியமா கையை தூக்கி சொல்லலும் அடியால ஏண்ட புள்ள திருந்திச்சுண்டு சொல்லவே இயலாது. சில நேரம் நீங்க நினைப்பீங்க திருந்திருக்குது, திருந்தல்ல, அது பயத்துல கொஞ்சம் அடக்கிட்டு இருக்குது, விட்டா எல்லாம் வரும் வெளியே ஒரே அடியா. இத நடக்கும் அன்பால. அப்ப புள்ள இப்ப நாங்க வாகனத்துல பெய்த்துட்டு இருக்கிறோம். அப்ப 3வது மகள் கொஞ்சம் என்ன செய்யறா, கொலைப்படி பண்ற. அங்கால இருந்துட்டு இங்கால எனக்கிட்ட பாய பாக்குற. ஓட்டு ஹைவேல பெய்த்துட்டு இருக்கிறோம், அவ இங்கால டிரைவிங் சீட்டுக்கு பாய பாக்குற. சரியா,
அப்ப முதலாவது நான் என்ன செஞ்சேன்னா, அந்த பயத்துக்கு டக்குன்னு நான் எவ்வளவுதான் பேசினாலும் அது டக்குன்னு அந்த பயத்துக்கு இன்னொரு வாகனம் வருது, சும்மா சரி திரும்பிட்டேன்டா இதாயிடுமே. அப்ப நான் கத்திட்டேன். சரியா? அவ அப்பையும் கேட்கல. கத்தினதுக்கும் அவ பயப்படல. சில பிள்ளைகளுக்கு இது கத்தின உடனே பயந்து இருந்துரும், ஆனா அடுத்த நாள் திரும்ப அதை செய்ய மறந்துடும். சரி, இப்ப கத்தியும் அவ கேட்கல, திரும்ப அழுகுறா, திரும்ப பாயிரா, வர பாக்குறா. நான் இறக்கமா இப்படி தலைய தடாவி அழகா சொன்னேன், சரி மெதுவா சொன்னேன். அவ ஓகே அபி அப்படின்டா. வல்லாஹி சரி. இப்ப நான் உடனே வைஃப் கிட்ட சொன்னேன், நேரடி உதாரணம் பார்த்துக்கோங்க. அடிச்சாதான் வளர்க்கலாம், ஏசினாத்தான் திருத்தலாம், கத்தித்தான் புள்ளைய அடக்கலாம் என்றா தப்பு. இறக்கமா பண்பா அன்பா மெதுவா சொன்னாதான் உண்மையா மாத்தலாம். சரி, இப்ப இந்த தாய் வாங்கண்டா புள்ள இப்ப இறக்கத்துல வருதா இல்லையா? பாசத்துலதான் மிச்சமே வரும். சரியா? உமா கூப்பிட்டாங்க, ரோட்ல போற எல்லாரும் கூப்பிட்டதோட புள்ள போகாது. யாரு கூப்பிட்டாலும் அப்படி போகாது. உமா கூப்பிட்டா ஏண்ட உமாண்டு போகும். அதுதான் பாசம். சரி, ஒரு 4 மாசம் வரைக்கும் புள்ளைய யாரு வேணாலும் தூக்கலாம். குழந்தை பிறந்தா பார்க்க போனா எல்லாரும் தூக்குவாங்க, பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, பால் குடிக்கவும் தூங்கவும் தான் தெரியும், சிரிக்க தெரியும், அழுவ தெரியும். தாயோடையே இருந்து இருந்து தாயிட அன்பு பராமரிப்பு பாசம் எல்லாம் விளங்கி 4 மாசம் பிந்தின போறோம் அந்த புள்ளைய வேற யாராவது ஒருத்தர் தூக்கினாங்கன்னு வைங்களேன், ஆள்ட பேர் தெரியா, எங்க இருந்து வந்திக்கிறாருன்னு தெரியா, என்னான்னு தெரியும், ஒன்றும் தெரியா. ஆனா வேற யாரோ என்னுடைய பாதுகாப்பை தாண்டி, என் தாயை தாண்டி, எனக்கு சொந்தமானவங்களை தாண்டி யாரோ என்னை எடுத்துட்டா என்று தெரியாத ஒருத்தண்ட கையில போனா புள்ள அழுவுமா இல்லையா? 1 வயசு புள்ள தனிய வேற யாரோட சரி பழக்கம் இல்லாத வீட்டுல இல்லாத யாரோட சரி போகுமா? என்ன உங்களுக்கு நீங்க புரிய வேண்டிய பகுதி என்ன என்றால், தாயோட புள்ள ஏன் அவ்வளோ இறக்கமா இருக்குதுண்டா, தாய் என்ன செஞ்சாங்க, தாய் எனக்கு சாப்பாடு தர்றாங்க, தாய் எனக்கு என்னென்ன பண்றாங்க, உம்மா எல்லாம் செய்யறாங்க என்பது விளங்குது. அன்பு பிள்ளைகளும் அதுக்கு என்ன செய்யுது, ரியாக்ஷன் பண்ணுது. இன்றைக்கு நாங்க இறைவனுடைய கட்டளைகளை மீறி கொண்டிருக்கிறோம் என்றா, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை தாண்டி உலக ஆசையில மயங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், சரி, அல்லாஹ் எவ்வளோ எங்களோட இரக்கம் வச்சிருக்கிறான் என்பதை உணராத காரணத்தால தான் குர்ஆனுக்கு கட்டுப்படாம இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறா என்ன அர்த்தம்? குர்ஆன் சொன்னபடி வாழணும். இறைவசனங்களை சரியாக பின்பற்றினா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம் என்றுதான் அர்த்தம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னபடி நாங்க வாழணும். அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா அப்படி வாழ்ந்தா அல்லாஹ் எங்களை நேசிப்பான். அல்லாஹ் எங்களை நேசிக்கணும் என்றா நாங்க ரசூலுல்லாஹ் சொன்னபடி வாழணும். அதுக்கு அல்லாஹ்வை நேசிக்கணும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரணும். அப்படி வரணுமா இருந்தா என்ன தேவை? அல்லாஹ் எவ்வளவு எங்களுக்கு செஞ்சிருக்கிறான் என்றது நாங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, இன்றைக்கு நாங்க இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, போன வெள்ளி, அதுக்கு முத வெள்ளி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையா சிந்திச்சு பாருங்க பாப்பா. இலங்கை நாட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா இப்ப எங்களோட சமகாலத்துல வச்சு உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். சரி, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான் என்பதுக்கு, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்து எங்களை காப்பாத்தி இருக்கிறான் என்றதுக்கு, இந்த நிமிடம் மாடி வீடுகளில் வாழ்ந்தவர்கள் அகதி முகாம்களில் இருந்து கொண்டிருக்கிற நேரம். இன்னும் சிலாபம் பள்ளியில நான் நினைக்கிறேன், மெயின் ரோட்ல இருக்கிற பள்ளியில வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளுக்கு போக முடியாம இருக்கிறாங்க. சரி, பல குடும்பங்கள் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. எங்களைய தொடர்பு எத்தனையோ பேர், நிறைய பேர் வந்து அரிசி பருப்பு சீனி மாவு கிழங்கு வெங்காயம் எல்லாம் தந்திருக்கிறாங்க. வீட்டுல அடுப்பே இல்லை, டீ ஊத்துறதுக்கு ஒரு கோப்பை இல்லை, ஒரு கரண்டி இல்லை, எங்களுக்கு எழுமான அளவு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க.
அல்லாஹ் இன்றைக்கு எங்களைய சோதிக்கிறான், புரிஞ்சுக்கோங்க. சரி, எங்கள் மீது அல்லாஹ் ஒரு அன்பு வைத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த அளவு தூரம் நாங்கள் பாதிக்கப்படலை, ஆனா அதுவும் ஒரு பெரிய சோதனை தான். அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சோதனை, எங்களுக்கு கஷ்டத்தை தராம சோதனை. என்ன சோதனை? உங்களையே நாங்க பாதிப்பு உங்களுக்கு இல்ல, நீங்க இப்ப எப்படி நடந்து கொள்றீங்க, இதுதான் உங்களுக்கு வந்த சோதனை. எங்களோட ஊர்ல எல்லாம் வெள்ளம், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்றீங்களான்னு பாக்குறது உங்களோட சோதனை. எல்லாருக்கும் கஷ்டமானு பார்த்துட்டு சும்மா இருக்கிறோமா? சரி, இப்ப அல்லாஹ்வுடைய அன்பை நாங்க புரியணுமா இருந்த அன்பு சகோதரர்களை, தாய்மார்களை நல்லா புரியுங்க. ஒரு நாளைக்கு 17 தடவை நாவால அர் ரஹ்மானி ரஹீம் அர் ரஹ்மானி ரஹீம் என்று ஓதி சரி வராது. தக்பீரை கட்டி ஃபாத்திஹாவை ஓதுற ஒவ்வொரு தடவையும் அர் ரஹ்மானி ரஹீம் என்று உள்ளத்தால் யாரு சொல்றோம், அது புரியாம நம்ம ஓதினோம் என்றால் தொழுது முடிச்சு சலாம் கொடுக்க பயானுக்கு வந்துட்டே பாவத்தை சம்பாதிப்பாங்க. எப்படி தெரியுமா? அவங்க வரலன்னா சும்மா தைந்துட்டு இருப்பாங்க வீட்டுல, ஒரு பயானுக்கு வரையிலாதே. பயானுக்கு வந்தவங்க பாவத்தை சம்பாதிக்கிறாங்க, அடுத்தவங்களை பத்தி தப்பு கணக்கு போடுறாங்க, ஊகம் பண்றாங்க, புறம் பேசுறாங்க. பெண்கள் அதிகமா நரகத்துக்கு போறது எதனால? நாவுதான் அதிகம். பொதுவாகவே மனிதர்கள் நாவால தான், அதுலேயும் குறிப்பா பெண்கள் நிறைய சாபமிடுறது. சரி, அதே மாதிரி நிறைய புறம் பேசுறது, கோல் சொல்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட அதிகம். சில பேருக்கு காலையில எழும்பினா கொஞ்சம் போயிட்டு எல்லா வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லா இதுவும் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல சொல்லுவாங்க, நியூஸா பார்க்க தேவையில்ல. என்னோட ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, சில பேர் அவங்களுக்கு சொல்லுவாங்க எப்படின்னா, நியூஸ் ஒன்றுமே பார்க்க தேவையில்லம்மா, கிழமை குறுக்க இவங்களை சந்திச்சா போதும் மொத்த குடும்பத்துல ஊர்ல இருக்கிற எல்லா தகவலும் தெரியும். அந்த அளவுக்கு எல்லாரோட வீட்லயும் உள்ள பிரச்சனைகளையும், அவங்களோட பிரச்சனை, இவங்க அப்படி, அவங்களோட குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அவங்களோட புள்ளட வாழ்க்கை, இவங்களோட இதெல்லாம் தேட நேரம் இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, பயானுக்கு வந்துட்டு நாங்க பாவத்தை சம்பாதிக்கிறோம் பாருங்க. சரி, தப்பு கணக்கு போடுறோம், ஆனால் அது எங்களுக்கு உரிய வேலை இல்லை. சரி, அர் ரஹ்மானி ரஹீம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டால், அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்புள்ளவன் என்பதை உணர்ந்து கொண்டால், ஒரு நாளும் ரப்பினுடைய கட்டளைகளை மீறி ஒவ்வொரு வார்த்தையும் பேச நினைக்கிற நேரம், நான் பேச போற இந்த வார்த்தை என் ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்கு பொருத்தமானதா இருக்குமா? நான் பேசுற இந்த வார்த்தையால ஏண்ட ரப்பு என்னை நேசிப்பானா, அல்லது அவனுடைய அருளை விட்டும் நான் தூரமாகுவேனா? சரி, அர் ரஹ்மான் அல்லாஹ் உங்களுடன் அன்பு வைத்திருக்கிறான். அர் ரஹீம் அவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. ஃபாத்திஹால ஒவ்வொரு தடவையும் இதை ஓதும் போது மனசுக்கு எத்தனை பேருக்கு படுது? தொழுது முடிஞ்சு சலாம் கொடுக்க இறங்கி போய்த்து டிவியை போட்டு சினிமாவையும் டெலிகிராமாவையும் இந்த நாடகங்களை பார்க்கிறோமாக இருந்தால் உடம்பால தொழுதிருக்கிறோம், உள்ளத்தால தொழல. தொழுகை என்ன செய்யும்? பெரும்பாலும் இப்ப இங்க வாரவங்க, அடிக்கடி பயான் நிகழ்ச்சிகளுக்கு வந்து மார்க்க விஷயங்களோட தொடர்பாக இருக்கிறவங்க, நிறைய குர்ஆன் வசனங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, தொழுகை என்ன செய்யும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மானக்கேடான விஷயங்கள் இருந்து பாதுகாக்கும். சரியா? இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்ன செய்யுமாம்? தன்ஹா, உங்களை பாதுகாக்கும், அனில் ஃபஹ்ஷா, வெக்கக்கேடான, அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்கள் இருந்து, வல் முன்கர், முன்கர் என்றா பாவம். இப்ப நான் கேட்கிறேன், வெக்கக்கேடான மானக்கேடான என்ன உதாரணம் சொல்லுங்க பாப்போம். ஒரு பொம்பளை புள்ள ஒரு அந்நிய ஆணோட ஹராமான தொடர்புல இருக்கிறார், வெக்கக்கேடா இல்லையா? மானக்கேடா இல்லையா? வல் முன்கர், தப்பு, பாவம். வெக்கக்கேடு அருவறுப்புண்டா அது பாவம் தானே? விபச்சாரம் செய்யறாங்க, அருவறுப்பு, அது பாவம் தானே?
அல்லாஹ் பாவமேடு மட்டும் சொல்லாம தொழுகை என்ன செய்யுமா? ஃபஹ்ஷான்னு சொல்லிட்டு வல் முன்கர்ன்னு சொல்றான்டா. இன்னொரு ஹதீஸ் பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க எல்லாரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இந்த உலகத்தை பத்தி சொல்லிட்டு, சரியா, இன்ன துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரத்துன், இந்த பூமி என்பது பசுமையானதா இருக்கும், இனிமையானதா இருக்கும். அல்லாஹ் உங்களை ஏன் படைத்திருக்கிறார்? ஃபயந்துரு கைஃப தஅமலுன், நீங்க எப்படி அமல் செய்றீங்கன்னு பார்க்க. சொல்லிட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உலகத்தை பயந்துக்கோங்கன்றாங்க. இத்தகு துன்யா, துன்யாவை பயந்துக்கோங்கன்றாங்க. சொல்லிட்டு ஒத்தகு நிசா என்றாங்க, பெண்களை பயந்துக்கோங்கன்றாங்க. இப்போ நான் கேட்குற, துன்யாவை பயந்துக்கோங்கண்டா பெண்கள் என்ன செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறாங்க, சந்திர மண்டலத்தில் இருக்கிறாங்க, உலகத்தில் தானே இருக்கிறாங்க, ஏன் பெண்களை பயந்துக்கோங்கன்றாங்க சொல்லுங்க பாப்போம். உலகத்தை பயந்து கொள்ளணும், அதே மாதிரி பெண்களையும் பயந்துக்கோங்கண்டா இது எல்லாத்திலையும் இது ஆக முக்கியம் என்று அர்த்தம். நிறைய பேர் உலகத்துல மார்க்கத்தை படிச்ச மேதை பெரிய ஆலிம்கள் கூட பெண்களுடைய விஷயங்கள்ல நிறைய என்ன செஞ்சிருவாங்க, தவறிடுவாங்க. நிறைய பெண்களை திருப்திப்படுத்த போய் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நிறைய கணவன்மார்கள் பேத்துருவாங்க. இதனால தான் ரசூலுல்லாஹ் உலகத்தை பயந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா திரும்ப என்ன சொல்றாங்க, இதை சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குர்ஆன் வசனத்துல பாவங்கள் என்றாலே அதுல அருவருக்கத்தக்கதும் வந்துடும், விபச்சாரம் வந்துடும், ஹராமான தொடர்புகள் வந்துடும், சரி, எல்லாமே வந்துடும். ஆனால் இதை தனியா சொல்றாங்க. உண்மையா ஒருத்தர் தொழுதா, சரியா, அவர் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். தொழுது தொழுது தொழுதும் நாங்க பாவத்துல தொழுதும், அதுவும் இப்ப தொழுதுட்டு புறவு பாவம் செய்யறது இல்ல, சலாம் கொடுக்கிறதே போய்த்து மக்ரிப் எப்படா தொழுந்து முடிப்போம், எப்படா சீரியலை பார்க்கிறது. சரி, நான் அடிக்கடி முதலிலேருந்து சொல்லுவேன், 6 மணி இப்ப இல்ல, ஆரம்ப காலம் ஒரு 20 வருஷத்துக்கு சரி, எங்களோட உம்மம்மா அவங்க அல்லாஹ் மன்னிக்கணும், அவங்க மௌத்தாகிட்டாங்க. சரி, கடைசி காலத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய குர்ஆனோட தொடர்பாக வாழ்க்கையை கொடுத்தான், நிறைய மார்க்கத்தோட கழிக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுத்தான். அந்த டைம்ல எல்லாரும் வேலைக்கு போய்த்துருவாங்க, யாரும் இல்லை, தனிமையில் இருக்க போல அவங்க டிவியை போட்டா 6 மணி கோலங்கள்னு ஒரு கதை ஒன்று போகும். எனக்கு இன்னும் ஞாபகம். நான் எங்களோட உம்மம்மா தனியே இருப்பாங்களேன்றதுக்காக வேண்டி அவங்களோட பேசிட்டு இப்போ பாவம் தானே நான் போவேன், பெய்த்து கடைசியில் நானும் சேர்ந்து கோலங்கள் பார்க்க தான் ஆயிடுச்சு. சரியா, இது ஒரு 20 வருஷத்துக்கு இப்படி ஒன்று முடிய 6:30க்கு அடுத்தது மக்ரிப். எப்படி தொழுறது தெரியுமா? எப்படி தொழுறது தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் போகுமே, அந்த டைமுக்குள்ள மக்ரிப். சரி, அதுக்கு பிறகு கதை பெய்த்து 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 2 ஹவர் நினைக்கிறேன், 2 ஹவரோ 3 ஹவரோ, 8 மணி ஆயிருக்கும். 8 மணி 9 மணி போல செய்திகள் போகும், நியூஸ். அப்பாடா எல்லாம் பார்த்து முடிஞ்சு இப்பதான் ஆஃப் பண்றாங்க. எதை பார்க்கணுமோ அப்பதான் டிவி ஆஃப் ஆகுது. செய்தி பார்க்க அனுமதி இருக்குதானே, அதுதானே தேவை. ஆனா அதுக்கு ஆஃப். எது ஹராமோ கூடாதோ அருவருக்கத்தக்கதோ பாவமோ அதுக்கு நாங்க பார்க்கிறோம். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? அர் ரஹ்மான் ரஹீம் என்பதை மட்டும் நீங்க விளங்கி தொழுதால் சரி, அல்லாஹ் என்னோட இரக்கம், அவன் அளவுக்கு இரக்கம் காட்ட இந்த உலகத்துல யாருமே இல்லை, மறுமையிலையும் யாருமே இல்லை என்பதை விளங்கி தொழுதால், சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல நினைக்குமா? போய்த்து டிவியை போட நினைக்குமா? சலாம் கொடுத்த உடனே எழும்பி ஓட நினைக்குமா? சுபஹானல்லாஹ் 33 சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், இருக்கிற எல்லா திக்ரையும் சொல்லுவோம் என்று மனசை சொல்லுமா? யோசிச்சு பாருங்க. ரப்பினுடைய அந்த அர் ரஹ்மான் எவ்வளோ அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டி இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பிள்ளைகளுக்கு நின்று சொல்லி கொடுங்க. இன்னைக்கு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க, இன்னும் படுறாங்க, வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, நிறைய தொழில்களை இழந்து கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பக்கம். இங்க வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க, வசதி இல்லாதவங்க நிறைய பேர். அல்ல எங்களுக்கு வசதியை தரல, பொருளாதாரத்தை தரல, நல்ல ஊடு தரல, நல்ல வருமானம் தரல.
இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு மனுஷன் உயிர் வாழணும் என்றால் ஆக அடிப்படை தேவை வாகனமா? வாகனமா? ஆக அடிப்படை என்ன தேவை? நம்பர் 1 என்ன தேவை? ஃபர்ஸ்ட் என்ன தேவை? சின்னத்திலிருந்து எல்லாரும் படிச்சிருக்கிறோம், உணவு, அடுத்தது என்ன? உடை, அடுத்தது என்ன? உறையுள். அப்படித்தானே? உணவு, உடை, உறையுள். உறையுள் இல்லாம ஈக்கேலுமா இயலாதா? ரோட்ல படுத்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்றவங்களும் மீக்கிறாங்க. உடை இல்லை. உறையுள் என்று அவங்க சொல்றது இருக்க, அதை தூங்குறதுக்கு ஒரு வீடு, வீட்டுக்கு தான் உறையுள் என்றுவாங்க. மனிதனுடைய அடிப்படை தேவைதான், இல்லாம இல்லை. ஆனா வாழலாமா இல்லையா? வாழலாம். உடை இல்லாமலும் எங்களுக்கு ஒரு சமூகம் வாழ்ந்துச்சா இல்லையா? ட்ரெஸ்ஸே இல்லை, நிர்வாணமாக தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு இதாவே இருக்கல. பிறகு இலை கொலையால மறைச்சிட்டு இன்னும் இருக்கிறாங்க. மையங்கன்னா அங்க இங்க உள்ளுக்கெல்லாம் போனீங்கன்னா காட்டுவாசிகள் இருக்கிறாங்க, சும்மா சாதாரணமா இலையால கொஞ்சம் மறைச்சிட்டு வாழ்ந்து கொள்வாங்க. உணவு, சாப்பாடு இல்லாமல் கடந்த 6ஆம் தேதி நான் பலங்கொடைக்கு போய்த்திருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்காக. 6ஆம் தேதி காலையில் பலங்கொடையில் இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு ஒரு சம்பவம் சொல்றாரு. வல்லாஹி உலகத்தில் இருக்கிற மற்றவங்க அதை எப்படி எடுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்றா என்ன, அல்லாஹ்வுடைய அன்புண்டா என்னன்றது நான் அந்த சம்பவத்தில் பார்த்தேன். ஸ்ரீலங்கால பேப்பர்லேயும் வந்துச்சுன்னு சொன்னாங்க, நான் பார்க்கல. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் சோஷியல் மீடியாவில் ரீட் பண்ணேன். ஒரு குடும்பம் பதுல்ல பஸ்ஸர என்ற ஊர்ல 3 பேர், உம்மாவும் வாப்பாவும் சின்ன ஒரு பிள்ளையும், மண் சரிவில் எல்லாம் அந்த ஊரே பாதிக்கப்பட்டுட்டு இவங்களோட ஊடு இடிஞ்சு உளுந்து இவங்க பெரிய மண்ணுக்கு அடியில் மாட்டிப்பட்டுட்டாங்க. சரியா அவங்களோட சமையல் அறை, கிச்சன் எல்லாம் மண்ணோட மண்ணாவிட்டு கிச்சனுக்குள்ள இவங்க 3 பேரும் அகப்பட்டு கொண்டார்கள். அவங்களுக்கு மேலே வர இயலாது, ஃபுல்லாவே இடிபாடு, அதுக்கு மேல மண். இவங்க உள்ளுக்க அடைஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சு வெளியே வரையல இவங்களுக்கு. சரி, ஒரு சின்ன இடத்துக்குள்ள 3 பேர், அடியால வெள்ளம், தண்ணி, வெள்ளத்துல தான் நிக்கிறாங்க. ஒரு நாள் அல்ல, யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, வெள்ளத்துக்குள்ள எத்தனை நாள் நாங்க நிப்போம்? எங்களோட வீட்டுல வெள்ளமா எத்தனை நாள் நின்றுட்டு ஈபமா இல்ல. சரி, 3 நாள் ஊடு மில்ல ஒட்டஞ்சு புழுந்து ஊடு ஒரு சின்ன பகுதி எப்படி இருக்குது கிச்சன்ல. அந்த கிச்சன்ல இருந்த தண்ணியை குடிச்சு கொண்டு அவங்க சொல்றாங்க ஒன்றுமே இல்லை, எல்லாமே இடிஞ்சு புழுந்து எல்லாம் இதாகிட்டு சீனி, கொஞ்சம் சீனி இருக்குது அந்த சமையல் அறையில. அந்த சமையல் அறை, அந்த சீனியை சாப்பிடுவோம், தண்ணியை குடிப்போம், சீனியை சாப்பிடுவோம், தண்ணியை குடிப்போம். இப்படியே தான் 2 நாள். 3ஆவது நாள் தான் ஒரு ஏதோ சத்தம் ஒன்று கேட்குது. பெக்கோ எல்லாம் தேடுறாங்க, தன்னை மீட்பு பணி எல்லாம் நடக்குது, ஏதோ இதாக்குறாங்க. இவங்களுக்கு விளங்குது வந்திருக்கிறாங்க, இராணுவமோ மீட்கிற யாரோ வந்திருக்கிறா. என்ன செய்யறேன்னு வேலை கத்தினாலும் கேட்காது, புதைஞ்சு இருக்கிறாங்க உள்ளுக்க. பாதுகாக்க நினைச்சா அல்ல எப்படி பாதுகாக்கிறான்னு பாருங்க. சரி, அழிக்க நினைச்சா அல்ல ஒரு செகண்ட் போது இப்படி கீழே விழுந்தா அவ்வளவுதான். சரி, பாதுகாக்க நினைச்சா எந்த இடிபாட்டுக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பான். இது அல்லாஹ்வோட வல்லமையை புரியாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவும் மாட்டாங்க, அல்லாஹ் மீது அச்சம் கொள்ளவும் மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் மாட்டாங்க. அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். சரி, அவங்க தன்னை காப்பாற்றிய இராணுவத்தினருக்கு நன்றி செலுத்துவார்கள், ஏன்னா அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. சரி, அப்ப இவங்க சின்ன என்னமோ இதாக்கி பெக்கோ என்னமோ இதாகுது, எனக்கு முழுமையா சரியா சம்பவம் தெரியாது, அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவங்க இப்ப நாங்க இருக்கிறோம்னு காட்டணுமே, சின்னதா ஏதோ விலகுது போல இவங்க அந்த கரண்டி ஒன்றை எடுத்து என்ன செய்யறாங்க, அங்க உள்ள அந்த இதுல தட்டுறாங்க. அந்த சத்தம் கேட்க 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 இராணுவத்தினர்ல ஒருத்தருக்கு என்னமோ சத்தம் கேட்குதுன்னு அவர் போய்த்து பார்க்க ஓட்டையால இவங்க இருக்கிறது விலங்க. அதுக்கு பிறகுதான் இவங்களை அழகா மெதுவா மீட்டு வெளியே கொண்டு வராங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாப்போம். இது அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி ஒரு மனிதன் விளங்கி கொள்ள போதுமா இல்லையா? போதுமா இல்லையா? இன்னைக்கு சொல்றாங்களே உணவு இல்லாட்டி
உடை இல்லாட்டி உறையுள் இல்லாட்டி வாழ இல்லாதுன்னு 3 நாளா இந்த குடும்பம் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்துச்சா இல்லையா? வாழ்ந்துச்சா இல்லையா? 1 நாள் 2 நாள் தண்ணி இல்லாமலும் வாழலாம். சரி, 4 நாளைக்கு சாப்பாடு இல்லாட்டியும் வாழலாம். பிறகு சரி சேலைன் கொடுத்து கொள்ள உசுறு போகாது. ஆனால் 2 நிமிஷம் ஒருத்தருக்கு வாழ இயலாது சுவாசம் இல்லாட்டி. அப்படிதானே? நாங்க படிச்சதெல்லாம் உணவு உடை உறையுள், உணவு உடை உறையுள், அவ்வளவுதான். சரியா? அதனால தான் சாப்பாடு எங்களுக்கு இல்லாட்டி அல்லாஹ் தரலன்னு நினைக்கிறோம். சாப்பாடுக்கு பின்னுக்க சல்லிக்கு பின்னுக்க போறாங்க. தொழுகையை விட்டுட்டு ஆக்குறோம். பசிக்கு தொழுகையை விட்டுட்டு ஆக்கலாமா? நான் சும்மா கேட்கிறேன். பசிதான் வாழ்க்கை, சாப்பாடு தான் வாழ்க்கைன்னு உலகத்தை நினைச்சு பிள்ளைக்காக சமைக்கிறோம் என்று அடுப்புல கறி இருக்குது என்று தொழுகையை விட்டுட்டு இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி மாறணும் தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அர்த்தம் அல்லாஹ் மிகப்பெரியவன். அடுப்புல கறி இருந்தாலும் பெருசு இல்லை, அதுக்குன்னு கறி தீயட்டும் தொழுவுங்கன்னு சொல்லல. ஆஃப் பண்ணிட்டு சரி போய் தொழுவுங்க. இல்ல, ஒரு முஃமினுக்கு இன்றைக்கு காலையில நீங்க எழும்பும் போது 7 மணிக்கு புள்ள ஸ்கூலுக்கு போகணும், 8 மணிக்கு கணவன் வேலைக்கு போகணும், 12 மணிக்கு புள்ளை எடுக்க போகணும் ஷெட்யூல் தெரியுமா இல்லையா? நான் இன்றைக்கு நைட் தூங்கும் போது உங்களுக்குள்ள 7 மணி இன்றைக்கு இந்த பயான்ல உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் வேண்டாம், ஒரே ஒரு மாற்றம் வரணும் வேண்டாம். இன்றைக்கு இருந்து நியத்தை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் நான் தூங்க முன்னாடி நாளைய தினம் தொழுகை அட்டவணையை நான் பார்த்துட்டு தூங்கணும். எத்தனை மணிக்கு சுபஹ், எத்தனை மணிக்கு லுஹர், அசர், மக்ரிப், இந்த டைமுக்கு பாதிப்பு வராம தான் என் சமையல் இருக்கணும். இந்த டைமுக்கு பாதிப்பு வராம தான் என்னுடைய உடுப்பு கழுவுறது இருக்கணும். இந்த டைமுக்கு பாதிப்பு வராம தான் எல்லா வேலையும் இருக்கணும் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம் என்று வைங்களேன். இப்ப லுஹர் டைமுக்கு கறி அடுப்புல சாப்பிட்டு சொல்ல இயலாது. ஒன்று தொழுதுட்டு கறிய வைங்க அடுப்புல, இல்ல தொழுகை நேரம் வரும்போது ஆக்கி முடிச்சிருக்கணும். அது உங்களோட ஷெட்யூலுக்கு, உங்களோட வாழ்க்கைக்கு ஏத்த, குடும்ப அமைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. காரணம் எனக்கிட்ட சொல்ல இயலாது, ரப்பு கிட்ட தானே சொல்லணும். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. சுவாசத்தை மட்டும் சிந்திச்சு பாருங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சரி, இந்த சுவாசம் மட்டும் இறைவன். இன்றைக்கு காருக்கு பெட்ரோல் அடிக்கிறாங்களா இல்லையா? நீங்க வீட்டுல கேஸ் முடிஞ்சா மாசத்துக்கு ஒருக்க கேஸ் வாங்குவீங்க. கேஸ் முடிஞ்சா ஏதாவது ஒன்று இருக்குது, விரவை வச்சு சரி பத்த வைக்கலும். கேஸ் இல்லாத காலத்துல விரவு விலை எல்லாம் கூடி போச்சு, விரவை வச்சு பத்த வச்சாங்க. லாம்பண்ண அடுப்புல சரி செய்யலும். ஆக்சிஜன் இல்லாட்டி எதால சுவாசிக்கலும்? ஆக்சிஜன் இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் நைட்ரஜனை சுவாசிக்கலுமா? ஆக்சிஜன் இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் ஹைட்ரஜனை சுவாசிக்கலுமா? வாழையலுமா? இல்ல. சரி, ஒரு அடுப்புக்கு லாம்பண்ண இல்லாட்டி அடுப்பு பத்தாது, கேஸ் அடுப்பு பத்தாது, ஒரு பைக் ஓடாது பெட்ரோல் இல்லாட்டி. அல்லாஹ் சுவாசத்தை, ஆக்சிஜனை எனக்கும் உங்களுக்கும் இலவசமா தந்தானா இல்லையா? ஒரு நாள் அதை நினைச்சு சுப்ஹானல்லாஹ், நான் எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் நினைச்செடுக்கிறீங்களா? இப்ப நான் 1 ஹவர் பேசிட்டேன், கிட்டத்தட்ட 55 நிமிஷம் பேசிட்டேன். இந்த பேசின 55 நிமிஷத்துல அல்லது இன்றைக்கு நான் எழும்பினத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானாக நினைச்சு நான் இப்ப மூச்செடுக்கிறேன் அப்படி எடுத்தனா, மூச்சு ஒரு மூச்சு நின்று போனா முடிஞ்சு நான் மவுத்து. ஆனா அந்த மூச்சு நான் அறியாமலே எடுக்கும் வகையில அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வைத்தானே, இதை நினைச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த இயலாதா? இது ஒன்று போதாதா நான் அல்லாஹ்வுடைய அன்பை, பெருமதியை விளங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுக்கு? சல்லி கொடுத்து தான் மூச்சு வாங்கணுமா இருந்திருந்தா, ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் பிரச்சனை வந்த நேரம், கேஸ் பிரச்சனை வந்த நேரம், ஆக்சிஜனும் சல்லி கொடுத்து தான் வாங்கணுமா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நிலைமை? யோசிச்சு பாருங்க. சரி, இல்ல சல்லியும் இல்லையாம், ஃப்ரீ தானாம். ஆனா பெட்ரோல் ஷெட்ல போயிட்டு இந்த காருக்கு, பைக்குக்கு, டயருக்கு காத்தடிக்கிற மாதிரி கிழமை கொறுக்கா பெய்த்து ஆக்சிஜன் அடிச்சுட்டு வரணுமா? சிந்திச்சு பாருங்களே. அப்படி இருந்திருந்தால் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சல்லிக்கு பின்னுக்கு ஓடிக்க மாட்டோம், இப்ப ஆக்சிஜனுக்கு பின்னுக்கு தான் எல்லாரும் இருப்பாங்க. சரி, இதை புரிஞ்சு கொண்டாலே இந்த ஒன்று இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு கண்களை தந்திருக்கிறான் என்றால் ரப்பு தந்த மிகப்பெரிய அருள் அது. அவன் என்னோட இரக்கம். யார் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் பார்வைய 2 கண்ணையும் பறிச்சிட்டு அவர் அதுல பொறுமையாக இருந்தார் என்றால் சொர்க்கம் தான் கூலி என்றாங்க. ஏன்
கண் இல்லாம வாழ்றது உலகத்துல என்பது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. ஏழுமெண்டா இன்றைக்கு பயான் முடிச்சு கண்ணை மூட்டு படி இறங்குங்க பாப்போம். எத்தனை பேர் வீட்டுக்கு போறீங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? ஒரு நிமிஷம் எங்களால கண்ணை மூடி இருள்ல இருக்க முடியாது. ஒரு இருட்டு குழிக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? கண்ணை ரப்பு தந்ததற்கு. நான் அன்றைக்கு ஒரு வைத்தியசாலைக்கு போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு போய்த்துட்டு அப்ப அவங்க அனுப்பிட்டாங்க ஜெனரல் இது ஓபிடி சைடுக்கு போங்க, கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில் ஓபிடி சைடுக்கு போங்க. சுபஹானல்லாஹ், அங்க போய் பார்த்தா அதான் என்றைக்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தரல, அல்லாஹ் என்னோட இறக்கம் இல்லை, என்ன வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் என்று நினைக்கிறதோ, நீங்க போக வேண்டிய இடம் ஒன்று மஸ்ஜித். அல்லாஹ்ட ஞாபகத்துக்கு, அல்லாஹ் எவ்வளவு மற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்க நீங்க போக வேண்டியது வைத்தியசாலையில. ஒரு உறவினர் தெரிஞ்ச ஒரு நோயாளி இருந்தா கட்டாயம் போய்த்து பாருங்க. அது அவங்களுக்கு ஆறுதல் உண்டு, நன்மை இருக்கிறது உண்டு. இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யற கடமை. எல்லாத்தையும் விட எங்களுடைய ஈமான் ஒவ்வொரு நோயாளியுடையும் நிலைமைகளை பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் மூச்செடுக்கிறதுக்கு படுற வேதனையையும் லட்ச லட்சமா இயல்பா மூச்சு போகாட்டி லட்ச லட்சமா செலவழிக்கணும் ஆக்சிஜன் சிலிண்டர் அடிச்சு மூச்சு எடுக்கு. சரி, நாங்க இன்னைக்கு சும்மா சாதாரணமா என்ன செய்யறோம்? யூரின் பாஸ் பண்றோம். அல்லாஹ் இயல்பா வச்சதால எங்களுக்கு அதோட அருமை விளங்கல்ல. யாருக்கு யூரின் பிளாக் ஆவிச்சோம், மெஷின் போட்டு அதுக்கு தனிய சிஸ்டமா போட வச்சா, செயற்கையா சிறுநீர் கழிக்கணும் என்ற அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நிலைமை வந்தா விளங்கும் ரப்பு எனக்கு வேற ஒன்றும் வானம் வாழ்க்கையில இது இருந்தாலே போதும் என்றுவாங்க. சரியா? சோ அந்த அடிப்படையில நாங்க அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அன்பு, அர் ரஹீம் அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அதை புரிஞ்சு கொண்டால் எப்படா அடுத்த தொழுகை நேரம் வரும் யோசிச்சுட்டு இருப்போம், எப்படா அடுத்த பயான் நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் என்று யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு பல இங்க உங்களோட ஊர்ல எனக்கு தெரியாது, பல மஸ்ஜிதுகள்ல போனா, நிறைய இடங்கள்ல போனா நிர்வாகத்தினர் சொல்லுவாங்க, மௌலவிமார்கள் சொல்லுவாங்க, எங்க நாங்களா கெஞ்சி கெஞ்சி கூப்பிட வேண்டி இருக்குது பயானுக்குன்றுவாங்க. சரி, வச்சாலும் 10 பேர் தான் வாராங்கன்னு சொல்றாங்க நிறைய இடங்கள்ல. என்ன காரணம்? கிழமையில 7 நாளும் எந்த மஸ்ஜித்லயும் பயான் இல்லையே பெண்களுக்கு. மாசத்துல உண்டு, வாரத்துல உண்டு, அப்படித்தானே இருக்குது. அந்த ஒரு நாள் கூட அல்லாஹ்வை பத்தி நான் படிக்கிறதுக்கு, அதை பத்தி அல்லாஹ்வோட நெருக்கிறதுக்கு. இங்க நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்துட்டு இருக்கிறார். வானவர்கள் நமக்காக சான்று பகர்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை எங்களுக்கு தர்றான். அல்லாஹ்வுடைய அன்போடு நாங்க நெருங்குறோம், இறைவனோட நெருங்குறோம். ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னொரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு நானும் நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் வாழ்றதுக்கே வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல. சரி, பரக்கத் என்பது காசு அல்ல என்று நான் சொன்னேன். அல்லாஹ் தந்திருக்கிற மூச்சை யோசிச்சாலே போதும். ஒவ்வொரு தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டே இருக்கணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு. அவ்வளோ இரக்கம் அல்லாஹ் என்னோடையும் உங்களோடையும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்த நேரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்த நேரம் ரசூலுல்லாஹ் தனியே அபூ லஹப் எடுத்து மண்ணை வீசினது எல்லாருக்கும் தெரியும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இப்படி மெல்ல மெல்ல இஸ்லாம் வளர ஆரம்பிக்குது. இஸ்லாம் ஆரம்பித்ததில் அந்த பிரச்சாரம் ஆரம்பித்ததுல இருந்து பல வருடங்களாக ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தமா உதவி புரிஞ்சது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய சகோதரன் அபூ தாலிப். சரி, இன்னைக்கு நாங்கள் லுஹர் தொழுதோம், தலையை பேத்து சுஜூதில் வச்சோம், அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். சரி, அபூ தாலிப் இஸ்லாத்துக்காக அடிப்பட்டவர், சொத்தை செலவழிச்சவர். நானும் நீங்கள் அடிப்பட்டோமா? என் ஞாபகப்படி நான் மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக, கொள்கைக்காக ஒரு 2 தடவை அடிப்பட்டிருப்பேன் மொத்த வாழ்க்கையில, அவ்வளவுதான். சரி, பெரிய பிரச்சனை இல்லைல்ல, சின்ன இதுகள். நீங்க எத்தனை தடவை அல்லாஹ்வுக்காக ஒரு அடிபட்டிருப்பீங்க? அல்லது எத்தனை ரூபாய்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிருப்பீங்க? அவர் ரசூலுல்லாஹ்வோடையே நின்றார். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு தடவை அடிச்சு போட்டு ரசூலுல்லாஹ் மயங்கி உழுந்து ரசூலுல்லாவை பார்த்து அவர் வேதனையில
அவர் சொன்னார், இதுக்கு பிறகு யாராவது கையை வச்சிங்கண்டா முஹம்மத் மீது பார்த்துக்கோங்கண்டா. அங்கிலிருந்து ரசூலுல்லாவோட அவர் பாதுகாப்பாக நின்றார். ரசூலுல்லாவுக்கு எது வந்தாலும் ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருந்த நேரம், சரி, ரசூலுல்லாவுக்கு முழுக்க அவர் இருந்து சாப்பாடு கொடுத்து பாதுகாத்து எல்லாம் செஞ்சு அவருடைய கடைசி தருணம், ஃபைனல் மூமெண்ட், ரசூலுல்லா வந்தாங்க. அபூ தாலிபை பார்த்து கேட்குறாங்க, நீங்க சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். நான் ஏற்கனவே சொன்னேன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், தீன்ல விளக்கத்தை கொடுப்பான், மார்க்கத்துல தெளிவை கொடுப்பான். மார்க்கத்துல தெளிவு வேணுமெண்டா மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வோட நெருங்கி அவன் அன்பை புரிஞ்சு அவனை துதிச்சு. அகீதால இது பெரிய பாடம், சரி. அஸ்மா வசிஃபத் என்று அகீதால தனி பாடம் இருக்குது. அதில் அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்குறது என்று தனி பாடம். 99 பேர்களுக்கும் சிஃபத்துகளை விளங்கணும். அர் ரஹ்மானுக்கு அர்த்தம் விளங்கிட்டேன்டா, அர் ரஹீமுக்கு மட்டும் அர்த்தம் விளங்கிட்டேன்டா. எப்ப அடுத்த தொழுகை வரும், எப்ப நான் தக்பீரை கட்டுவேன், எப்ப அல்லாஹ் கிட்ட அந்த சூறாவை ஓதுவேன், நாங்க ஓதுற மாதிரி சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, உணர்ந்து அழுது ஓதணும். அப்படி அர் ரஹ்மான் அர்த்தமே. வாழ்க்கையில அல்லாஹ் எனக்கு தந்த எல்லா நியமத்தையும் நினைக்கணும். எல்லா நியமத்தையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, இதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள், இன்றைக்கு மட்டுமாவது அன்பு சகோதரிகள் தாய்மார்கள், இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நீங்க யோசிச்சு பாருங்க, அபூ தாலிப் யார், இஸ்லாத்துக்காக அவர் செஞ்ச சேவை என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டார், இவ்வளவு பொருளாதாரம். அது இப்ப மாதிரி வசதிகளா? இப்ப அல்லாண்டு இஸ்லாம் தான் உண்மை என்றாலே அடிப்பாங்க, கொல்லுவாங்க, வெட்டுவாங்க. அப்படி இருந்த நேரத்துல ரசூலுல்லாவோட அவ்வளவு நெருக்கமா இருந்து அவ்வளவு செஞ்சு கடைசி லாஸ்ட் மூமெண்ட் ரசூலுல்லா கெஞ்சி 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 கேட்டாங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை பேசுங்க, நான் அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக பேசுகிறேன் என்றார். என்ன குர்ஆன் வசனம் வந்துச்சு தெரியுமா? என்ன குர்ஆனுடைய வசனம் வந்தது தெரியுமா? அல்லாஹ் இறக்கிறார் 28வது அத்தியாயம். வீட்டுக்கு நீங்க போங்க, இந்த வசனத்தை நீங்களா எடுத்து வாசிங்க. யாருக்கு அல்லாஹ் நலவன் ஆடுறானோ இந்த வசனத்துல மாற்றத்தை வச்சிருப்பான். இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வரும். அல்லாஹ் 56வது வசனம், 28வது அத்தியாயம் சூரா கசஸ் 56வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் நபிக்கு அல்லாஹ் சொல்றேன், ரசூலுல்லாஹ் அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல நான் பேசுறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல நான் உங்களுக்காக பேசுகிறேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, கலிமாவை சொல்லவே இல்லை. நபி ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் அவர் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ, நீங்கள் யாருக்கு விரும்புகிறீர்களோ, நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்க ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம். சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா. யாருக்கு நாம் நாடுகிறோமோ, நாங்க யாரை தெரிவு செய்யறோமோ, யாருக்கு நாங்க நினைப்பவர்களுக்கு தான் நாங்க கொடுப்போம் இந்த மார்க்கத்தை, இந்த ஹிதாயத்தை. யஹ்தி மையஷா. நாங்க என்ன சொல்றோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் கிட்ட சொல்றோமே, சரி, நேர்வழி நேர்வழி நேர்வழி. அந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்துல குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய வாய்ப்பை ரப்பு தந்தான் என்றா இதை விட அல்லாஹ் என்னோட இரக்கம் என்று சொல்ல வேற என்ன சொல்லணும்? அபூ தாலிப் அவ்வளவு பெரிய, அவருக்கு அல்லாஹ் கொடுக்காததை ரப்பு எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு தந்து தொழவுறத்துக்கு எனக்கு வாய்ப்பை தந்தும் இப்பையும் என்னால தொழ முடியாவிட்டால் நாங்க நன்றி கெட்டவர்களா இல்லையா? இப்பையும் எங்களால் அந்த ரப்பினுடைய வேதத்தை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது ஓதி, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவே இல்லாத அன்பாளன், அவன் என்ன செய்தான்? குர்ஆனை கற்றுத்தந்தான்.
அந்த அன்பாளன் தந்த அந்த குர்ஆனை திறந்து பார்க்க டைம் இல்லை. மனசை தொட்டு சொல்லுங்க, குர்ஆனை திறந்து பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்ற எத்தனை பேர்? தேவையில்லாத மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம், நேரம் இல்லைன்னு சொல்றோமா? வெள்ளம் அங்க, வெள்ளம் இங்க, அங்க மண் சரிவுன்னு செய்தியை பார்க்கிறோம். செய்தி பார்க்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா அது ஃபர்லும் இல்லை, சுன்னத்தும் இல்லை, சும்மா ஒரு உலக தேவைக்கு பார்க்கிறோம். ஆனால் குர்ஆன் என்பது வாழ்க்கை. ரப்பு, என் ரப்பு என்னை நேசித்ததன் காரணமாக இன்றைக்கு இதே நான் இப்படி ஃபர்தாவோட, ஹபாயாவோட, மார்க்கத்தோட இல்லாம, தொழுகையோட இல்லாம, ஒரு அந்நிய மத பெண் மாதிரி அரைக்குறை ஆடையோட ஒரு இன்னொரு மதஸ்தலத்துல போய் ஒரு சிலைக்கு முன்னாடி கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அல்லாஹ் என்னை வைத்திருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பு. உங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கு? உலகத்துல 950 வருஷம் சகோதரிகளே, தாய்மார்களே, தஅவா மட்டும் 950 வருஷம் தஅவா மட்டும் செய்தார் நூஹ் நபி. எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு தெரியாது. 950 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில மக்களை நேர்வழிப்படுத்தினார், நேர்வழியில அழைத்தார். அந்த நூஹ் நபிக்கு, அவ்வளவு பெரிய நபி, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய தூதர், அந்த நபிக்கு அல்லாஹ் தன் பிள்ளையை நேர்வழிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கலையே. நூஹ் நபி கெஞ்சினாரு, வெள்ளத்துல அடிப்பட்டு புள்ள போறது விளங்குது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நூஹ் அழைத்தார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் மகன், யா அல்லாஹ், இன்னபனி மின் அஹ்லி, என் புள்ள, யா அல்லாஹ், என் குடும்பம், யா அல்லாஹ், உன்னோட வாக்குறுதி உண்மையானது, யா அல்லாஹ் அவர் சொன்ன நேரம் அல்லாஹ் ரிப்ளை எப்படி கொடுத்தான் தெரியுமா? வேற யார்ட பிள்ளையா இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், காப்பாற்ற மாட்டேன். நூஹ் நபி, நீங்க நபி, நீங்க தூதர், 950 வருஷம் தாவா செஞ்சார், அதனால உங்களோட பிள்ளைக்கு மட்டும் சான்ஸ் அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் என்ன சொன்னான்? யா நூஹ், ஏ நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உங்களோட குடும்பமே இல்லை நூஹே. வ இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவனுடைய அமல், அவனுடைய செயல்கள் நல்லது இல்லை, அவன் அல்லாஹ்வை வணங்கல்ல, இணை வைத்தான், அவன் உங்களோட குடும்பமே இல்லை. தெரியாததை பத்தி பேசிராதீங்க என்றான் அல்லாஹ், கண்டிக்கிறான் அல்லாஹ். சுபஹான் அல்லாஹ், நூஹ் நபியுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுக்காதத நாங்க யாருடைய புள்ள? ஏண்ட புள்ள என்ன பெரிய நபியுடையவா? சஹாபாக்களோட புள்ளைல எங்கட புள்ளை. இன்றைக்கு நானும் என் பிள்ளையும் கையை பிடிச்சி கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்திருந்தாண்டா எங்களோட ரப்பு இறக்கமா இல்லையா? அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா இல்லையா? நாங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு துவா, இறுதி மூச்சு வரைக்கும் யா அல்லாஹ் இந்த களிமாவோட எங்களை வாழ வச்சிரு. கடைசி மூச்சு வரைக்கும் யா அல்லாஹ் இந்த தீனோட திரும்ப 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 அல்லாட்ட கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்துல உறுதியை தந்துரு. சரி, எத்தனை பேர் அல்லாஹ்ட அன்பை உண்மையா புரிஞ்சு கொள்றோமோ? அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது, அல்லாஹ் வாழ்க்கையில தந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த தீன் மட்டும் போதும். இந்த துன்யால நாங்க வாழ்றோம் என்றால், போக போறோம், மறுமையில அல்லாஹ்வை பார்க்கணும் என்ற அந்த சிந்தனை மட்டும் வந்துட்டால் போதும். அல்லாஹ்வுக்காக நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிப்போம். திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும், ஒவ்வொரு கியாமுல் லைல் தொழுகைகள்லையும், ஃபர்லு தொழுகைகள்லையும், சுஜூதுகள்ல துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஹிதாயத்தோட, இஸ்லாத்தோட, கலிமாவோட மரணிக்கணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த இந்த வாழ்க்கையை நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும், அவனுடைய அன்பை விளங்கி அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகும். அதனால சொல்றேன், இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு பயானுக்கு வந்துட்டு போகும்போது யாரையும் பத்தி நாங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது. வர்ற 7 வரைக்கும் 4 பேர் அழைச்சிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்போம். கணவன்மார்களை சுபகுக்கு எழுப்பி பள்ளிக்கு அனுப்புறதுக்கு முயற்சி எடுப்போம். சொல்லுங்க, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம், அல்லாஹ் எவ்வளவு பாசம். இன்றைக்கு உயிர் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த ரப்ப மறந்துட்டா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து அழைப்பு வரும்போதா நாம தூங்குறோம். எழும்பி போங்க பள்ளிக்கு கணவனை அனுப்பிட்டு தொழக்கூடிய பெண்களாக நாங்க மாறணும். ஐவேளை தொழுகையை தவறாம தொழக்கூடிய பெண்களாக, பிள்ளைகளை தவறாம தொழுற பிள்ளைகளாக வளர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். அல்லாஹ் செய்த அருள்களை, நிஅமத்துக்களை புரிந்து அவன் அன்பை புரிஞ்சிட்டோம் என்றா இப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோம். அல்லாஹ் இன்னும் இன்னும் எங்கள் மீது என்ன செய்வான்?
அவனுடைய அன்பு மலையை பொழிவான். அப்படி அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடியவர்களாகவும் மறுமையிலே அந்த அன்பின் காரணமாக சொர்க்கம் நுழையக்கூடியவர்களாகவும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி